இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் ஆண்டவர் தருகிற எந்த தருணங்களும் தற்செயல் அல்ல. ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளியரங்கமாக்கும்படி உம்முடைய பாதத்தில் கொண்டு வந்திருக்கிறீர். இறங்கி இந்த வேளையை ஆசீர்வதித்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுக்கும்படி தெரிந்து கொண்ட தலைப்பு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். அன்பானவர்களே, 1 பேதுரு 3வது அதிகாரம் 8, 9 வசனங்களை நான் படிக்கிறேன். 1 பேதுரு 3, 8, 9 வசனங்கள். மேலும் நீங்கள் எல்லாரும், ஒரு சிலர் அல்ல, நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும், ஆமேன், இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னார். அவரிடத்தில் நாம் வரும்போது கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறார். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், அவர் நமக்கு இளைப்பாறுதலை தருகிறார். நாம் இங்கு ஒரு காரியத்தை படிக்கிறோம். உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்திருக்கிறார்? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். அன்பானவர்களே, அப்படியானால் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரிலும் வந்து ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார். அது என்ன காரியம்? நம் வாழ்வில் அதை சுதந்திரிக்கிற பலனை தருகிறார். ஜெயம் கொள்ளுகிற, நம்முடைய வாழ்வில் நாம் எதிர்கொள்ளுகிற எல்லா தீமைகளையும், எல்லா போராட்டங்களையும், எல்லா பலவீனங்களையும் மேற்கொள்ளுகிற பலனை நமக்கு தருகிறார். ஆகவேதான் வெளிப்படுத்தலின் புத்தகம் 21வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஏனென்றால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசித்து அவரை யார் யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் கெட்டு போக மாட்டார்கள் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணினார். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை சுதந்திரிக்க செய்கிற கர்த்தர். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதை கவனியுங்கள். இங்கு நாம் படிக்கிறோம் 9வது வசனத்திலே, தீமைக்கு தீமையையும். எப்பொழுதுமே ஒரு மனிதனுடைய சாயல், ஒருவர் தீமை செய்தால் அவர்களுக்கு பதில் தீமை செய்கிறவரை அந்த மனிதனால் அமர்ந்திருக்க முடியாது. ஒருவர் ஒரு உதாசீனம் பண்ணிவிட்டால் அதே காரியத்தை மறுபடியும் அவர்களுக்கு செய்கிறவரை அவர்கள் அமைதலடைய மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறதை பாருங்கள். அதில் 8வது வசனத்திலே 5 காரியங்களை அவர் சொல்லுகிறார். 1, நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் எங்கு அவருடைய பிள்ளைகள் ஒருமனப்பட்டு கூடி வருகிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே நாம் ஒருமனப்பட்டவர்களாக இருந்தால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறும். மத்தேயு 18:20, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது
என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ ஆமேன், அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அது மட்டுமல்ல, 19வது வசனத்திலே அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் அவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய மேன்மை, அவர்கள் ஒருமனப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, ஒரு புதிய வருடத்தில் ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வந்தது உண்டானால் இந்த வருடம் முழுவதும் நாம் ஒருமனப்பட்டவர்களாய் வாழுவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, 2வது ஒரு காரியத்தை பாருங்கள். இரக்கமுள்ளவர்கள் என்று நாம் படிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஒருபோது நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்தி விடக்கூடாது. வேதம் நமக்கு சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதிலே பாருங்கள், 7வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நாம் இரக்கம் பெற வேண்டுமானால் கண்டிப்பாக நாம் இரக்கம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. மறுபடியும் பாருங்கள், 3வது ஒரு காரியம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதர சிநேகம் உள்ளவர்கள். அன்பானவர்களே, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது என்று ஆண்டவர் சொன்னார். ஏனென்றால் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று ஆண்டவர் 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லுகிறார். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன். பிரியமானவர்களே, நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 4வது ஒரு காரியம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மன உருக்கம் உள்ளவர்கள் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மன உருக்கமானவர். அவர் நமக்குள் வந்து வாசம் பண்ண இடம் கொடுத்தால் ஒரு ஆச்சரியமான காரியம் நம்மிலே நடக்கிறது. நமக்குள்ளும் அந்த மன உருக்கம் வருகிறது. மற்றவர்கள் துன்பப்படும் போது, அவர்கள் கவலைப்படும் போது, அவர்கள் நெருக்கத்தில் இருக்கும் போது நமக்குள் ஆண்டவர் இந்த மன உருக்கத்தை தருகிறார். பிரியமானவர்களே, அது ஆண்டவருடைய சாயல். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். நம்மிலே இந்த மன உருக்கம் வேண்டும். 5வது ஒரு காரியத்தை பாருங்கள், இணக்கம் உள்ளவர்கள். ஏனென்றால் ஒன்றுபட்டால் தான் நாம் தேவ திட்டத்தை முழு பலத்தோடு செய்ய முடியும். ஆகவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லிவிட்டு அந்தந்த கொள்கைகளை விட்டு பிடித்து கொண்டு நாம் பிரிந்து போய்விட்டால் எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும்? நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் இப்பொழுது நம்மை அர்ப்பணிப்போம். ஒரு நாளும் தீமைக்கு தீமை செய்து விடக்கூடாது. உதாசீனத்திற்கு உதாசீனம் சரிகட்டி விடக்கூடாது. அதற்கு பதிலாக ஆசீர்வதிப்பதற்கு, மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கு நம்மை கொடுப்போமா? இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே இந்த இடத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் ஆசீர்வதியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.